வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்க்கலாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் 30 ரூபா 35 ரூபா இருந்ததுங்க. இன்னைக்கு 484 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 494 ரூபா வர போயிருக்குங்க. இதனுடைய இன்னைக்கு வால்யூம், ட்ரேடான வால்யூம் பார்த்தீங்கன்னா 2,60,670 ஷேர் ட்ரேட் ஆயிருக்குங்க. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வாங்குங்க, ஸ்ட்ராங்காக வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 57% பாஸ் ரேட். இது 57%ங்க. மார்க்கெட் கேப்பில் 14,584 கோடிங்க. சந்தையில் 22வது இடத்துல இருக்காங்க. 52 வீக் ஹைனா ஒரு வருஷத்துல 649 ரூபா வரை போயிருக்குங்க. 52 வீக்ல 300 ரூபா வரை அது இறங்கி இருக்குங்க. இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் மைனஸ்ங்க, ஒரு மாசத்துல 7% மைனஸ்ங்க, 3 மாசத்துல 1.13% மைனஸ். ஒரு வருஷத்துல எவ்வளவு லாபம்னா 31.98, கிட்டத்தட்ட 3 ரூபா வட்டி, 36%. 3 வருஷத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, 3,310.21%. 5 வருஷத்துல 6,867.63%. நான் சொன்ன பாத்தீங்களா, 30 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க, 650 ரூபா ஒரு. இதைத்தான் நான் சொன்னேன். இதை நான் வாங்கி பல தடவை செல் பண்ணிருக்கேன். சரிங்களா? இது ஸ்ட்ராங்கா வாங்குங்க அப்படின்னு 2 அனலிஸ்ட், ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்ட்ராங்கா நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பைனான்சியல் முக்கியம் இல்ல. டிசம்பர் 24 568 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்காங்க. 54 கோடி ரூபாய் லாபம், எல்லா செலவும் 10% லாபம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 683 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய் லாபம், 10%, 15% லாபம் இந்த டிசம்பர் 25ல. சரிங்களா? நல்ல ஸ்டாக்குங்க. இது பாத்தீங்கன்னா இதனுடைய போட்டியாளர்கள் ஏபிபி பவர் பாத்தீங்கன்னா 19,971 ரூபாய்ங்க. ஒரு வருஷத்துல 56% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜிஇ அண்ட் டிடி இந்தியா இதே தொழில் பாக்குறாங்க. 2,416 ரூபாய் இன்னைக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. அப்ப 484 ரூபாய் விற்கிற ஷேர் 19,000 ரூபாய் போகுமா போகாதா? சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹெச்எஸ்பி மிட் கேப் பாத்தீங்கன்னா 3% வச்சு 1.68% வச்சிருக்காங்க. ஹெச்எஸ்பிஜி லார்ஜ் கேப் 2.76% வச்சிருக்காங்க. மோதிலால் ஒஸ்வால் 1.92% வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பட்டன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கு. அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.